உலகம் உள்ள சினி நேயர்களுக்கு வணக்கம். சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம். கும்பகோணத்தை சேர்ந்த அமுதசுரபி அங்காடி மூலம் தயாரிக்கப்படும் சக்தி பானம், புலோவிட், ஏபிசி இரண்டும் பாலில் கலந்து பருகுவதற்கேற்றது. போன்விட்டா, ஹார்லிக்ஸ் போன்றது. இயற்கை முறையில் தயாரிக்கப்படுவதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவி செய்யும். ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் வீடு தேடி வரும். டி. சுரேஷ்குமார் டைரக்ஷனில் விஷ்ணு பிரசாத் மியூசிக்கில் வர படம் மலையில் நனைகிறேன். அன்சுன், பவுல், ரேபோ ஜான் ஆகியோர் ஹீரோயின் நடிக்கிறாங்க. மலையில் தொடங்கி மலையில் முடிகின்ற கதை அப்படிங்கிற இந்த டைட்டில் வச்சிருக்கார் இயக்குனர். இந்த படம் மட்டும் 12/12/24 வியாழக்கிழமை வெளியாகிறது. மௌனமே காதலாய் பொன் முருகேஷ் டைரக்ட் பண்ணியிருக்கார். கவின், ரஞ்சன் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இது ஒரு காதல் கதை. எஸ்பி பகவதி பாலா டைரக்ஷனில் வர படம் விடிஞ்சா எனக்கு கல்யாணம். பகவதி பாலா, சாஹில் 2 ஹீரோக்களாகவும், யுஹிதா, சினேகாஷ்டி 2 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஆர் சுந்தரன் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். ரங்கா டைரக்ஷனில் ஜென் மார்ட்டின் மியூசிக்கில் வர படம் தென் சென்னை. ரங்கநாதன், ரியா முருகன் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. வாட்சன் நடராஜ் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். என் ராஜசேகர் டைரக்ஷனில் ஜிப்ரன் மியூசிக்கில் வர படம் மிஸ் யூ. சித்தார்த், ஆசியா ரங்கநாத் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு காதல் கதை. ஒன்ஸ் அப்பான் எ டைம் மெட்ராஸ் அப்படின்னு வித்தியாசம் டைட்டில் படம் வருது. பிரசாத் முருகன் டைரக்ட் பண்ணியிருக்கார். ஜோஷ் பிராங்க்லின் மியூசிக் பண்ணியிருக்கார். பரத் ஹீரோவாக நடிச்சிருக்கார். விருமாண்டி அபிராமி முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். இதுவும் ஒரு வித்தியாசமாக கதைக்களம் கொண்ட படம். 2013ஆம் ஆண்டு நலன் குமாரசாமி இயக்கத்தில் வந்த படம் சூதுகவும். இப்போ சூதுகவும் பார்ட் 2. இது டைரக்ட் பண்ணுறவர் எஸ்.ஏ. அர்ஜுன். எட்வின் லூயி விஸ்வநாத் மியூசிக் பண்ணியிருக்கார். மிர்சி சிவா ஹீரோ நடிச்சிருக்கார். இதுபோல் கருணாகரன், எம்.எஸ். பாஸ்கர், வாகை சந்திரசேகர், ராதாரவி என்று பலரும் நடித்திருக்கிறார்கள். 91ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் தளபதி. சூப்பர் ஸ்டாரின் பிறந்தநாள் முன்னிட்டு 12/12/24 அன்று இந்த படம் ரீலீஸ் செய்யப்படுகிறது. 33 ஆண்டுகளுக்கு பிறகு. இந்த படத்தில் இசை இளையராஜா. மணிரத்னம், இளையராஜா இணைந்து பணியாற்றிய கடைசி படம் என்ற பெருமை இந்த படத்துக்கு உண்டு. ரஜினி சாரோடு மணிரத்னம், மம்முட்டி, அரவிந்த் சாமி, பானுப்பிரியா ஆகியோர் முதல் முறை இணைந்த படம் என்ற பெருமை இந்த படத்துக்கு உண்டு. அரவிந்த் சாமி அறிமுகமானது இந்த படத்தில் தான். ரஜினி சாமி வழக்கமாக ஸ்டைல் நடிப்பு இல்லாமல் வித்தியாச நடிப்பில் வந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் என்பது எனக்கு. இளையராஜா இசையில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள். குறிப்பாக ராக்கம்மா கையத்தட்டு, காட்டுக்குயில மனசுக்குள்ள இந்த 2 பாடல்களும் மிகப்பெரிய ஹிட்டான பாடல்கள். இந்த படத்தை சேர்த்து மொத்தம் 8 படங்கள் இந்த வெளியாகிறது. இந்த வார படங்கள் இவ்வளவு தான். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.